உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, 11ஆம் வாரம் செவ்வாய். முதல் வாசகம் 1 அரசர் இயல் 21 இறைவாக்கியங்கள் 17 முதல் 29 முடிய. அயலானை கொன்று அவனது திராட்சைத் தோட்டத்தை அபகரித்த ஆகாபுவிடம் ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். அவன் செய்த அக்கிரமத்திற்காக அவனும் அவனது குடும்பமும் அழியும் என்று இறைவாக்குரைத்தார் எலியா. அதை கேட்ட ஆகாபு தன் பாவத்திற்காக மனவருந்தி இறைவனிடம் பாவ மன்னிப்பு பெறும் நிகழ்ச்சியை இன்றைய வாசகம். எலியா, யெகோவா என் தேவன். இதன் பொருள், அரசர்களின் அக்கிரமத்திற்கு பலமுறை அம்பலப்படுத்தியவர் எலியா. போலி இறைவாக்கினர்களை கடுமையாக கண்டித்துள்ளார். 1 அரசர் 18. தம் பகைவர்களிடமிருந்து தப்ப காடுகளிலும் குகைகளிலும் மறைந்து வாழ்ந்துள்ளார். எனினும் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் இறைவன் அனுப்பினாரோ அங்கெல்லாம் சென்று அவரது ஆணையை நிறைவேற்றியவர். எலியா ஆகாப்பை அணுகி, இதோ நாம் உன்மேல் தீங்கு வர செய்வோம். உன் சந்ததியை அடித்துவிட்டு உன் வீட்டின் ஆண் மக்கள் அனைவரையும் இஸ்ராயலின் கடைசியானவனையும் இன்னும் கருவில் அடைப்பட்டுள்ள குழந்தையையும் கொன்றொழிப்போம். நாபோத்தின் நிலத்தில் நாய்கள் ஈசபேலை தின்னும். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய இடத்திலேயே ஆகாப்பின் இரத்தத்தையும் நக்கும் என்று இறைவாக்குரைத்தார். இறைவன் எளியோரின் நண்பர், திக்கற்றவர்களுக்கு உதவ ஓடோடி வருபவர், அவர்களுக்காக வாதாடுபவர். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். திருப்பாடல் 34:6. இவ்வுலகில் இன்றும் அநீதி ஆதிக்கம் செலுத்துவதை காண்கிறோம். வீட்டிலேயே, துறவற சபையிலேயே, திருச்சபையிலேயே, சமுதாயத்திலே அநியாய குற்றச்சாட்டு, அநியாய தீர்ப்பு, பழிவாங்கல் என்ற தீமைகள் நடைமுறையில் உள்ளதை பார்க்கிறோம். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் தவிர்க்க, அதுதான் எல்லாரும் ஓப்பது. அன்றியும் நல்லாற்று படுவும் நெறியும் அதுவே, நல்வழி செலுத்தும் நெறியும் அதுவே. பாவ மன்னிப்பு. ஆண்டவர் திருமுன் தீயென புரிய துணிந்த ஆகாப்பை போல் கெட்டவன் ஒருவனும் இல்லை என்ற இறைவாக்கை கேட்ட ஆகாப்பு தன் இறை செயலுக்காக வெட்கப்பட்டான். துக்கம் நெஞ்சை அடைக்க தன் வருத்தத்தின் அடையாளமாக தன் ஆடையை கிழித்து கொண்டான். மயிராடை அணிந்து சாக்கின் மீது படுத்து நோன்பிருந்தான். தலை கவிழ்ந்தே நடந்து வந்தான். இவன் தன் பாவத்திற்காக வருந்தி தன்னையே தாழ்த்து கொண்டதால் அவனை தண்டியாது விட்டார் கடவுள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன். திருப்பாடல் 32:5. கடவுளே, என் மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். திருப்பாடல் 51:14 என்று ஆகாப்பு மன்றாடினான். நீதிமான்களை அன்றி பாவிகளையே தேடி வந்துள்ளேன் என்ற தெய்வ திருமகனின் வாக்குக்கு ஏற்ப
தன்னிடம் அபயம் புகுந்த பாவியை ஆண்டவர் மன்னித்தார். குற்றம் எத்தனை அத்தனை எல்லாம் குணம் என கொள்ளும் குணக்கடல் என்றே, மற்றும் நான் நம்பி இங்கு வந்து ஏற்றால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லி கற்ற நற்றவர்க்கே அருள் வீரேல் கடையனின் எந்த கடைத்தலை செய்வேன். திருவாசகம். மனிதன் பலவீனன். நமது பலவீனத்தை இறைவன் அறிவார். நாம் தவறி விழுந்தவுடன் மீண்டும் என் தந்தையிடம் செல்வேன், வானமும் வையகமும் அறிய உமக்கு துரோகம் புரிந்தேன் என்று வருந்தி சொல்வேன் என்று உறுதி பூண்டால் பாவ மன்னிப்பு பெறலாம் என்ற உண்மையை இந்நிகழ்ச்சி உணர்த்துகின்றது. இதையே ஒப்புரவு திருவருட்சாதனம் நமக்கு வலியுறுத்துகிறது. 2ஆம் வாசகம். நற்செய்தி மத்தேயு இயல் 5 இறைவாக்கியங்கள் 43 முதல் 48. அயலானுக்கு அன்பு பகைவனுக்கு வெறுப்பு என்பது பழைய பாடம். பகைவர்களுக்கும் அன்பு செய்யுங்கள் என்பது ஆண்டவரின் புதிய பாடம். கிறிஸ்துவ வாழ்வின் கொடுமுடி இது. கிறிஸ்தவனை ஏனைய மக்களிடமிருந்து பிரித்து காட்டும் மந்திர மொழி இது. அன்பு என்ற சொல். அன்பு என்பதன் பொருளை 4 சொற்களினால் பிரித்து காட்டினர் கிரேக்கர்கள். பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையே உள்ள அன்பினை குறிக்க ஒரு சொல். ஓர் இளைஞனும் பருவ மங்கையுடன் கொண்டுள்ள அன்பை குறிக்க வேறொரு சொல். உணர்ச்சி தழுவிய வாஞ்சியான அன்பை குறிக்க பிலியா என்ற சொல். ஒருவன் மற்றவரின் நன்மையை மட்டுமே மனத்தில் கொண்டு அவன் மீது காட்டும் ஈடு இணையற்ற தன்னலமற்ற அன்பை குறிக்க அகாப்பே என்ற சொல். மற்றவன் தன் மீது அன்பு கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும், தன்னை புறக்கணித்தாலும் அவமானப்படுத்தினாலும் மற்றவனின் நன்மை ஒன்றையே கருத்தில் கொண்டு காட்டப்படும் அன்பே அகாப்பே என்ற அன்பே இங்கு கூறப்பட்டுள்ளது. நமக்கு பிடித்தவர்களை, நமது பெற்றோர்களை நாம் அன்பு செய்வது போல பகைவர்களையும் அன்பு செய்யும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளையிடவில்லை. ஏனெனில் இவர்களுக்கு நாம் அன்பு செய்யாது இருக்க முடியாது. இங்கு அன்பு இயல்பாகிறது, அது கடமையும் கூட. ஆனால் நம் பகைவர்களுக்கும் அன்பு செய்யும் பொழுது நமது இதயம் மட்டுமன்றி நமது புத்தி, மனது, சித்தம் ஆகிய அனைத்து செயல்பட்டாக வேண்டும். ஏனெனில் நம்மை வெறுத்து அவமானப்படுத்தும் பகைவர்களிடம் அவர்களது நன்மை ஒன்றையே கருத்தில் கொண்டு நாம் கட்டும் அன்பு நமது இயல்புக்கு அப்பாற்பட்டது. நாம் விரும்பாதவர் நம்மை விரும்பாதவர்களுக்கும் காட்டும் அன்பையே ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகின்றார். தன்னையே மறந்து பகைவன் நமக்கு செய்யும் அனைத்து அநீதிகளையும் அவமானங்களையும் பொறுத்து அவரிடம் செலுத்தும் இந்த தூய அன்பு கிறிஸ்துவின் அருளால் தான் கைகூடும். கிறிஸ்து நம்மில் வாழ்ந்தால்தான் அயலானின் மீது கொண்டுள்ள வெறுப்புணர்வு அழிந்து அவன் மீது இயல்பான அன்பு சுரக்கும். பகைவர்களுக்கு அன்பு செய்வதுடன் நம்மை துன்புறுத்துவோருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் கூறுகிறார். ஒருவனுக்காக ஜெபிப்பவன் அவனை வெறுப்பதில்லை. இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு. அன்பின் அடிப்படை. இறைவன் நன்மைத்தனத்தை அளந்தறிய முடியாது. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மேலும் தம் கதிரோனை உதிக்க செய்கிறார். நீதியுள்ளோர் மேலும் நீதியற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார்.
மத்தேயு 5:45. அப்படியே நாமும் நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் நாம் வானகத்திலுள்ள நம் தந்தையின் மக்களாய் இருப்போம் என்று ஆண்டவர் உறுதி அளிக்கின்றார். வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாமும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க பணிக்கின்றார் இயேசு. ஒரு பொருள் எதற்காக செய்யப்பட்டதோ, எந்த லட்சியத்தை அடைய குறிவைத்ததோ அதை அடையும் பொழுது நிறைவு பெறுகிறது. ஒரு குறிப்பிட்ட பூட்டை திறப்பதற்காக செய்யப்பட்ட சாவி பூட்டை திறக்கும் பொழுது நிறைவு பெறுகிறது. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அவரது சாயலாக அவரை போல் மாறும் பொழுது நிறைவு பெறுகிறான். இறைப்பண்பு அனைத்து மக்களுக்கும் அவரை போற்றுவோர், தூற்றுவோர், ஏற்போர், நிராகரிப்போர் ஆகிய அனைவருக்கும் நன்மை செய்வதாகும். நாமும் கடவுளது சாயலாக விளங்க வேண்டுமானால் அனைவருக்கும், நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும். எனவே தன்னலமற்ற அன்பில் அனைவரும் அனைக்கும் இறைவனின் நிறைவை பிரதிபலிக்கின்றேனா? பிரதிபலிக்க இறையருள் வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.